நேற்று ஒரு டிவியில பார்த்தேன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரை. எந்த ஊருன்னு தெரியல எனக்கு. அதுல கும்பலா நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ கும்பல்ல இருந்து இந்த டாஸ்மாக் கடையை மூடுங்க, டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு கத்துனாங்க. அவருக்கு கேட்கல, என்னன்னு கேட்டார். இல்ல இந்த டாஸ்மாக் கடையை மூடுங்க. டாஸ்மாக் கடை மூடணுமா அப்படின்னு கேட்டார் அவர். ஆமாங்க மூடுங்க. அவர் பதில் சொன்ன என்ன தெரியுமா? 2016 கலைஞர் ஆட்சியில் கலைஞர் அப்போ தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று சொன்னோம். அப்போ முதலுக்கு கொண்டு வருவோம் சொன்னோம். நீங்க யாரும் ஓட்டு போடல. என்ன மாதிரி பதில் பார்க்கலாம்? 2016 இவங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டாங்களா? மதுவிலக்கை நீங்கள் வெற்றி பெற்றால் மதுவிலக்கை உடனடியாக கொண்டு வருவோம் சொன்னாங்களா? அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க ஓட்டு போடலன்னு சொல்ற. கூட்டத்தில் நாங்க போட்டோம் கூட்டிட்டு வந்த கூட்டம் தானே அதெல்லாம். அப்போ மக்கள் இவருக்கு வாக்களிக்கவில்லை என்றால் இவர்கள் கொள்கையை மாற்றிக் கொள்வார்கள். இதானே அர்த்தம். ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலம் ஒரே கொள்கை பிடிப்புடன் மது விலக்கு, மது ஒழிப்பு என்று இருக்கிறார். இது தேர்தலுக்காகவோ வாக்குக்காகவோ கூட்டணி எதுவும் கிடையாது. இதனால எங்களுக்கு எவ்வளவு இழப்பு. ஆனாலும் அதை மீறி கொள்கை பிடிப்புடன் இருப்பது மருத்துவர் ஐயா அவர்கள். நீங்க சட்டையை மாத்திர மாதிரி உங்க கொள்கையை மாத்திக்கிறீங்க. தமிழ்னு ஆட்சிக்கு வந்தீங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் ஆட்சிக்கு வந்தீங்க. அதை வச்சுதான் ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு எங்கேயாவது தமிழ் இருக்கா தமிழ்நாட்டில்? இந்தியாவிலேயே ஒரே மாநிலத்தில் தாய்மொழி பேசாமல் பட்டம் வாங்கலாம். எந்த மாநிலம்? சாபக்கேடு தமிழ்நாடு. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேசாமல் பட்டம் பெறலாம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எங்க இருக்கு தமிழ்? ஒரே ஒரு தமிழ், நம்ம கிட்ட இருக்கிற தமிழ் தான். தமிழ் இசை. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளவர்கள். இன்னும் 2 3 கூட்டம் இருக்கு. நான் இதை விட்டா இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். எனக்கு அவ்வளவு மனசுல இருக்கு, ஆதங்கம் இருக்கு. ஏன்னா 2 கட்சியும் நாசப்படுத்தி சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். தமிழ்நாட்டை சின்னாபின்னமாக்கி விட்டார்கள்.